இந்த ரெசிபியை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டான வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. உள்ள இருக்க ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியா சீஸியா டேஸ்ட் சும்மா பிளாஸ்டா இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான். உள்ள சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன், அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வினிகர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி மசாலாவை ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு பிஞ்ச் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அளவுக்கு இந்த சிக்கனை மேரினேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 சிட்டிகை ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசையுமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வெரைட்டியான நிறையா ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். எல்லாமே டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்ததாக அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அடுப்போட ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேனை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு சிக்கனை கம்ப்ளீட்டாக குக் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சும்மா லைட்டாக சப்பாத்தி கட்டையில் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வழக்கமாக சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு செமி திக் சைஸ்க்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு சஜஸ்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஐ பட்டனில் இருக்கும். அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 சமோசா ஷீட் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சமாக அந்த கோதுமை மாவில் தண்ணி கலந்து கம் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸ் மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு மொசரல்லா சீஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் ஸ்டஃபிங், அதுக்கு மேலே கொஞ்சமாக மொசரல்லா சீஸ். இப்போது இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 4 பக்கமும் சீல் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி 4 பக்கமும் சீல் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை முட்டையில் ஒரு தடவை நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது ஒரு சின்ன ட்ரிக் சொல்லியிருக்கேன், அதையும் மிஸ் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 பக்கமும் நல்லா சீல் பண்ணிட்டேங்க. இப்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டையில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு கூடவே பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிஸை கம்ப்ளீட்டாக ரோல் அண்ட் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற பேட்டிஸையும் கண்டிப்பாக பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதை ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு அடுப்பில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் ஹீட்டாக இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது.
மீடியம் ஹீட் ஆயிலில் 2 சைடுமே நல்லா கோல்டன் அண்ட் கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான எம்மியான ஒரு ஸ்நாக் ரெடி. இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.